அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். அனைவரும் நலமா? திருக்குறளில் தொடர்ந்து நாம 7வது அதிகாரத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நினைவூட்டல். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். திருக்குறளில் 1330 திருக்குறள்கள் உள்ளது. ஒரு அதிகாரத்திற்கு 10 பாடல்கள், மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளது. எப்பவும் இதை நீங்க மறக்கவே கூடாது. இன்னைக்கு நாம பார்க்க போற அதிகாரம் 7வது அதிகாரம், மக்கள் பேரு. நல்ல மக்களை பெறுவது எப்படி அப்படிங்கிறத இந்த அதிகாரத்துல திருவள்ளுவர் நமக்கு உணர்த்தி இருக்கார். பார்ப்போமா? பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. இல்லற வாழ்க்கையினர் பெற வேண்டிய பேறுகளுள் அறிய வேண்டியவைகளை அறியும் நல்ல மக்களை பெறுதலே சிறந்த பேராகும். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடை மக்கள் பெறின். பண்புடை மக்கள் பெறின். பிறரால் பழிக்கப்படாத நற்குணம் நிறைந்த மக்களை பெற்றால் அந்த பெற்றோரை 7 பிறவியிலும் துன்பங்கள் சேராது. தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். தம் மக்களை தம் பொருள் என்பர். அம்மக்களின் பொருள் அவரவர்கள் செயலுக்கு ஏற்றவாறு வரும். அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறு கை அளாவிய கூழ். தம் மக்களின் சிறு கைகளால் துழாவிய கூழ் அமிழ்தத்தை விட இனிமையானதாக இருக்கும். மக்கள் மெய் தீண்டல் உடற்கு இன்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. தம் குழந்தைகளின் உடம்பை தொட்டு உணர்தல் உடலுக்கு இன்பம் தரும். அவர் தம் மழலை சொற்களை கேட்பது செவிக்கு இன்பம் தரும். குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். தம் மக்களின் மழலை சொற்களை கேளாதவர்கள் தான் குழலிசையும் யாழிசையும் இனியவை என்று கூறுவார்கள். தம் மக்களுடைய மழலை சொற்களை கேளாதவர்கள்தான் குழலிசையையும் யாழ் ஒலியையும் இனியவை என்று கூறுவார்களாம். தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். தந்தை தன் மகனுக்கு செய்ய வேண்டிய நன்மை அவரை கற்றவர் அவையில் முதன்மையானவனாக இருக்கச் செய்வதே ஆகும். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மை விட தம் மக்கள் அறிவுடையவர்களாக விளங்குதல் இவ்வுலகத்து உயிர்களுக்கு எல்லாம் இன்பம் தரும். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். தன் மகனை அறிவுடைய சான்றோன் என மற்றவர்கள் கூற கேட்ட தாய் அவனை பெற்றெடுத்த பொழுதை விட பெரிதும் மனம் மகிழ்வாள். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். மகன் தந்தைக்கு செய்ய வேண்டிய உதவி யாதெனின் இவனின் தந்தை இவனை பெறுவதற்கு என்ன தவம் செய்தாரோ என்று உலகத்தார் புகழும்படி நடத்தலாகும். நன்றி.